உங்க ஆசீர்வாதத்தினால நான் எந்த குறையும் இல்லாம இருக்கேன். இதே மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏகேடி கலைக்குமார் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்கய்யா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வர, நீங்க கடையை பார்த்துங்க. அக்கா, நம்ம முதலாளி மாசத்துல ஒரு நாள் இப்படி வெளியே போறாரு. எங்கக்கா போறாரு? அவர் எங்கேயோ போறாரு, வேலையை பாரு. நான் கிட்ட கேட்டேன் பாரு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர மாட்டியா? புரியாம பேசாத. என் மொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியாது, சமாளிச்சுட்டு வரணும்ல. கொண்டாங்க. என்னால முடியாது, எவனாலே முடியாது. எவனால முடியாது, என்னால முடியும். ஏய், எங்கடா அந்த கூமுட்டை? பில்டப்
அடிச்சா அடிக்கணும்டா பட்ட சரக்கு குடிச்சா தில்லு வரும் கொண்டா முறுக்கு என் கொக்கி போட வந்தா இந்த கொண்டா கரிதா அவ சொக்கு மொழி போடும் அட கொத்து கரிதா சுண்டாயலி நாம இப்ப சுர புலிதா மொரப்பா மொரப்பா இஞ்சி மொரப்பா தொரப்பா தொரப்பா மனச தொரப்பா மொரப்பா மொரப்பா இஞ்சி மொரப்பா தொரப்பா தொரப்பா மனச தொரப்பா அந்த கபடி விட்டாச்சு இந்த கழுத கட்டாச்சு ஏன்னா அவத்தான் பொண்டாட்டின்னு கட்டி வச்சாங்க 2 புள்ள பெத்தாச்சு முழு புள்ள விட்டாச்சு வயக்காட்டுக்குள்ள கட்டிங் விட்டா தப்பா சொல்லுங்க பெப்பரு கேக்குதடா அவுச்ச முட்டை கோப்பந்தா பாத்து புட்டா மாட்டிக்கிட்ட அவன் வாழ நறுக்கி புட்டா வீட்டுக்குள்ள இவ மேல சாஞ்சிக்கிட்ட சொப்புக்குள்ள டக்கரு டக்கரு நம்மோட வயசு லிக்கர தொட்டதும் என்னோட பவுசு டக்கரு டக்கரு நம்மோட வயசு லிக்கர தொட்டதும் என்னோட பவுசு அடிச்சா அடிக்கணும்டா பட்ட சரக்கு குடிச்சா தில்லு வரும் கொண்டா முறுக்கு அப்பனும் தண்ணி அந்த கப்பலும் தண்ணி தினம் நானும் தண்ணி போட்டா திட்டும் உன்னோட அண்ணி அந்த சோகத்தை எண்ணி இது சொப்பன கண்ணி இவ மடியில தான் படுத்துக்கிட்டா நீ ஒரு ஞானி மப்பு ஏத்திக்கிட்டா ஜல்லிக்கட்டு கிக்கு இறங்கி புட்டா கொழா புட்டு இட்லி குண்டானத்தான் கட்டிக்கிட்டு ஐயோ பட்டது போது மடா எற கட்டு டக்கரு டக்கரு நம்மோட வயசு லிக்கர தொட்டதும் என்னோட பவுசு டக்கரு டக்கரு நம்மோட வயசு லிக்கர தொட்டதும் என்னோட பவுசு அடிச்சா அடிக்கணும்டா பட்ட சரக்கு குடிச்சா தில்லு வரும் கொண்டா முறுக்கு என் கொக்கி போட வந்தா இந்த கொண்டா கரிதா அவ சொக்கு மொழி போடும் அட கொத்து கரிதா சுண்டாயலி நாம இப்ப சுர மொரப்பா மொரப்பா இஞ்சி மொரப்பா தொரப்பா தொரப்பா மனச தொரப்பா மொரப்பா மொரப்பா இஞ்சி மொரப்பா தொரப்பா தொரப்பா மனச தொரப்பா டேய் பாண்டி போய் கடையை தர இவன் இன்னைக்கு கடையை திறந்த மாதிரி தான் கடையில வேற ஆளை காணோம், வீட்டுல வேற அவ்வளவு வேலை கிடக்குது. எங்க தான் போயிருப்பாப்ல அந்த மனுஷன்? மொரட்டு இந்த இவனை கேட்போம். அந்த ஆளை பத்தியாடா? அட எந்த ஆளை கேப்பேன்? உங்க ஊர் தலைவரை தான். என்னக்கா புதுசா பேசுற? எங்கயாவது பஞ்சாயத்துக்கு போயிருப்பாருக்கா? சோ இவன் யாரும் ஒரு விளங்காதவனா இருக்கான். அந்த ஆள் பஞ்சாயத்துல போய் பேச்சு கிழிச்சு எனக்கு தெரியாதாப்பா? சரி நீ போடா. சரிக்கா. இன்னைக்கு எங்க போயிருப்பான் அந்த ஆளு? எங்க போனாலும் விடக்கூடாது. கஸ்தூரி அடியே கஸ்தூரி, மாமா பத்தியாடியே? மாமாவை என் முந்தானில தானே முடிஞ்சு வச்சிருக்கேன். என்ன வாய்க்குள் இப்படி உனக்கு? பின்ன மாமாவுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்திருப்ப, அதான் ஓடிட்டாரு. அடியே அந்த ஆளை பார்த்துட்டா அப்புறம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். அந்த ஆளுக்கு சப்போர்ட் வேற. அத்தை கிட்ட இருந்து மாமாவை எப்படியாவது காப்பாத்தணுமே. மாமா 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 எந்திரி மாமா. ஏய் மரியாதை கெட்டு போயிடும். இதெல்லாம் வச்சுக்காத.
ஐயோ மாமா முதல்ல ஒழுங்கா வேஷ்டி கட்டு. என்னது? நீ எல்லாம் இங்க வரலாமா? என்ன மாமா ஊரே மதிக்கிற ஆளு நீ இங்க வந்து இப்படி கிடக்குறியே? நான் கல்தூரி டெய்லி பஞ்சாயத்து தீர்ப்பு மாசத்துல ஒரு நாள் நண்பர்களோட ஜாலியா இருந்தா தப்பா? ஜாலியா? காலையில இருந்து அத்தை உன்னை தெரு தெருவா தேடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அத்தைய நினைச்சு பாரு. அத்தையா? ஒரு வாட்டி குடிச்சு வந்த சங்காத்து சூப்பர் குடிமண்டே 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 மருதனே மருதனே. ஏண்டா முத்து, நான் ஒருத்தி குத்துக்கலாட்டா இருக்க, எதுக்குடா அவனை கூப்பிடுற? எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? அண்ணனை கூப்பிடு. அவன் இந்நேரம் யாருக்கு அர்ச்சனை பண்றானோ? காசு வாங்கும் போது வீட்டு வாசல்ல வந்து நின்னீல, காசை கொடுக்கறதுக்கு வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும்டா. எனக்கிட்ட ஓடி ஒளியிற சங்க எடுத்து கொடுவேன். எங்க தப்பிக்க பாக்குற? என்கிட்ட விளையாட்டு காமிக்கிறியா? நீ குடுக்கிற காசு பணம்ல இந்த மருந்தோட கெண்டக்கால் மனுஷனுக்கு வாக்கு முக்கியம்டா, புரியுதா? அண்ணே நீங்க கஸ்தூரி மாமா தானே? நான் கஸ்தூரி ஃப்ரெண்டுனே. என்னைய பார்த்தது இல்லையா நீங்க? கஸ்தூரி வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கேன். இவர் எங்க மாமா தானே. உங்ககிட்ட வாங்கின பணத்தை சீக்கிரம் கொடுக்க சொல்றேன். எனக்காக அவர் விட்டுருங்கண்ணே. இத பாரு மாமா, நான் சொன்னதுனால விடல. கஸ்தூரி பேரை சொன்னதுனால தான் விட்டாரு. சீக்கிரமா அவருக்கு பணத்தை கொடுக்குற வழியை பாரு. எந்திரிடா. நீ இங்க படிக்க தானடா வந்த? முளைச்சு 3 இலை விடல. சொல்லி கொடுக்கிற குருவையவா? அப்படின்னா வீட்டுல கூட அம்மா அக்கா தங்கச்சி கூட நீ இப்படிதான் பாப்பியா? இந்த வயசுல இப்படி கேவலமான புத்தி? கெட் அவுட். அவுட். நீங்க எல்லாரும் எழுதுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சா நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாதுடா. இன்னொன்னு சொல்லட்டா, 10 கனவு கண்டா அதுல 1வது பழிக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா எனக்கு 10மே பழிக்கணும்ன்ற பேராசை இருக்கு. அதான் நான். கஸ்தூரி, அடியே கஸ்தூரி, காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போடி. தா கிளம்பிட்டமா. மாமா எங்க கஸ்தூரி கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன் மாமா. சரி வா, வண்டியில ஏறி இறக்கி வரும். அங்காரினி
அம்மா பூங்காரி நீ அம்மா கண்ணனூரில் வாழ்ந்து வரும் மலையனூரில் கங்காளம்மா மாசாரமாய் உள்ளாய் ஆதிசக்தி நீயே அம்மா அந்தமெல்லாம் காத்திடுவாய் வாங்க மாமா போலாம். நீ போ, நான் வரேன். மருது மருது ஒண்ணுதான்பா. வாங்கண்ணா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஒண்ணும் இல்லப்பா, என்ன பார்க்க தான் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை இங்கேயே பார்த்துட்டேன். உங்க பையன் சீட்டு விஷயம் தானே, அதெல்லாம் பேசிட்டேனே. காலேஜ்ல கரஸ்பாண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், எல்லாமே பேசியாச்சுங்க. கிடைச்சிருமாப்பா. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. மருது பையன் தான் கொஞ்சம் பயப்படுறான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி, நான் வரேன். ஏ மாமா உள்ள வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. இல்ல கஸ்தூரி, நம்ம முத்தண்ண அவர் பையன் காலேஜ் சீட்டு விஷயமா பேசிட்டு இருந்தாரு, பேசிட்டு உள்ள வர மறந்துட்டேன். ஆமா ஆமா, உனக்கும் வேலை இல்ல, இந்த ஊர்க்காரங்களுக்கும் வேலை இல்ல. என்ன கஸ்தூரி இப்படி பேசுறா? ஒரு உதவின்னு வந்து நிக்கிறாரு, நம்ம பண்ணாம வேற யார் பண்றது? சரி என் மாமா இன்னைக்கு போல எப்பவும் நல்லா இருக்கணும், தொட்டதெல்லாம் பொண்ணா மாறணும். என்னப்பா முத்து, பையனுக்கு உடம்பு முடியல, நீ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் வந்தாச்சா? உடனே போய் பார்க்கக்கூடிய நிலைமையில நம்ம ஊர் இருக்கு. 10 கிலோமீட்டர் தாண்டி போய் தானே பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஊருக்கு எப்ப டாக்டர் வருவாரோ, எப்போ இதுக்கு ஒரு விடிவுகாலம் வருமோ தெரியல. என்னப்பா 10 ரூபா துணி சோப்பு கொடுங்க. ஏண்டா செல்வம், சொல்லுங்க சித்தப்பா. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கரையத்தணும் நினைப்பே இருக்காதா உங்களுக்கு? பண்ணணும் சித்தப்பா. என்ன பண்ணணுங்கிற? மாப்பிள்ளைக்கு என்ன ஊர் ஊரா தேடி அலைய போற? நம்ம கஸ்தூரிக்கு மருது தானே, சின்ன வயசுலயே பேசி முடிவு பண்ணது தானே. நீங்க சொல்றது சரிதான் சித்தப்பா, என்னதான் சொந்தமா இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு வாழப்போற பொண்ணு வீசினதையும் வெறுங்கையுமா இருப்பா நல்லா இருக்காது சித்தப்பா. என்னால முடிஞ்சதை நானும் செய்யணும்ல. நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஒரு நல்ல நாளா பார்த்து சட்டுப்பட்டு ஆக வேண்டியதை பாரு. சரி சரி, நான் வரேன். பழனி வரேன். டே மாப்பிள்ள, நேத்து நீ 2 இடத்துக்கு காசு வரணும் மறந்துடாத. உன் காசை கொண்டுட்டு ஓடியா போயிட போறேன். இன்னைக்கு எப்படி விளையாடுறன்னு பாடுறா. பார்க்கலாம். தாயம். ஒரு தாயம். டேய் கதிரு, காலேஜுக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்க? ஏன் அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? டேய் ஆட்டத்தை விளையாடுறானா அவனை பிடிச்ச ஒம்பில் தட்டு இருக்க. டேய் கதிர, நீ போட படிக்கிற பேல்ட்ட போய். யாரு இவனா? ஊருக்குள்ள கொள்ள வேலை பண்றானே. காலேஜ்ல இருக்கிற ஆயால இருந்து சொல்லித்தர டீச்சர் வரைக்கும் ஒருத்தர வர்றது இல்ல. ஆமா, நீ பார்த்த. ஆமாண்ணே, கூட படிக்கிறவங்க எல்லாம் கதை கதையா சொல்றாங்க. காசுக்கு பிடிச்ச கேடா மருதண்ண இவனை பாலிடெக்னிக் காலேஜ்ல வேற சேர்த்திருக்கு. இதெல்லாம் பிஞ்சிலே பழுத்தது. சரி விடுன. அத்த அத்த கஸ்தூரி. வாங்க என் சின்ன மாமனே, காலேஜுக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு லீவு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, 5 வயசுல என்னோட சின்னவன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒசரத்துல என்னோட பெரியவன் தானே. எட்டி பானை எடுத்து கொடுக்கறது. சரி கீழே இருங்க, நான் எடுக்கிறேன். என்னடா சரிப்பட்டு வராது, நான் உன்னை தூக்குறேன், நீ எட்டி எடு. சரி. இதை எடுக்கிறதுக்கு தான் இவ்ளோ போராட்டம். வா போலாம். ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே. யாராவது ஓடி வாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதக்கா, அழுகாத. ஏன் சொல்ற? என்னாச்சு? என்ன காச்சு?
பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? இந்த வருஷம் பெருமாய் மாவன், பாண்டி மாவன், இப்ப ராசாத்தி மாவன், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்னங்களா பறி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுதான் இங்க கூடி இருக்கோம். பேசி பேசி என்ன ஆக போகுது? இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பேசாம நாடுகள் சாகலாம். டேய் பாண்டி என்ன பேச்சு பேசுற? வாய மூடுறா. அமைதியா இருங்க. அவனை ஏன் பேச வேணாங்கறீங்க? அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? காந்தி, பொம்பளைங்க எல்லாம் பஞ்சாயத்துல பேசக்கூடாது. பஞ்சாயத்துல யார் வேணாலும் பேசலாம். யோ, வளவளன்னு பேசாதீங்க. பஞ்சாயத்து எது கூடி இருக்கிறோமோ அதை பத்தி பேசுங்க. ஐயா, 2 வீட்ல தாளாட்டு சத்தம் கேட்டா 4 வீட்ல ஒப்பாரி சத்தம் தாயா கேக்குது. ஆமாங்க, மேட்டு தெருவுல தொட்டி கட்டினாங்கன்னா வடக்கு தெருவுல பாட கட்டுறாங்க. 10 மைல் தாண்டி தான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கு. தினம் செத்து தான் பொழைக்கிறோம். ஆத்தா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். பல்லு வெளிச்சு பரதேசம் போனவனு இருக்கான், பாம்பு கடிச்சு பாயசம் சாப்பிட்டவனு இருக்கான். எல்லாம் விதியா இருக்கா. தலைவலின்னு படுத்தா தலை விதியான்னு முடிஞ்சு போகுது. எதியா விதி? ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட ஆத்திர அவசரத்துக்கு 10 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. இதே நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரியோ டாக்டர் இருந்திருந்தா விதின்னு சொல்லுவியா? வாஸ்தவம் தான் வருது. நானும் கலெக்டர் ஆபீஸ்க்கு எத்தனை தடவை போய் மனு கொடுக்கறது? இதை அனுப்புறேன் அதை அனுப்புறேங்கிறாங்க. வந்தபாடு இல்லையாப்பா. ஊருக்குள்ள டாக்டர் வராங்களோ இல்லையோ, மாசமான கோட்டர் வந்துருது. சும்மா என்னால முடியாது, யாராலையும் முடியாது. ஆனா யாராலையும் முடியாது, என்னால முடியும். இந்த ஆள் ஒத்த வார்த்தையை சொல்லி ஊரை ஏமாத்துறானே. ஏய், அங்க என்னப்பா முணுமுணுப்பு? தலைவர, அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி உங்க சந்தானத்திலேயே கைய வைக்கிறான். எதுக்குப்பா வெட்டி பேச்சு? நம்மளே தனிப்பட்ட முறையில் ஒரு டாக்டர் வச்சுட்டா என்ன? தனிப்பட்ட டாக்டரா? நம்ம ஊருக்கா? எந்த டாக்டர் சேவையா பாக்குறாங்க? எல்லாம் காசுதான். அப்படிலாம் இல்ல மாடசாமி. சில இடங்கள்ல டாக்டர் தொழில வியாபாரமா தான் பாக்குறாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனா எத்தனையோ நல்ல டாக்டருங்க சேவை செய்யணும்னு இருக்காங்கல்ல. அப்படி ஒரு டாக்டர் கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு தலைவர். பொறுப்பு பெரிய பருப்பு மாதிரி பேசுறான். ஏன் டாக்டர் நாங்க கூட்டு வர மாட்டோம்? என்னடா சும்மா இருக்க மாட்டே நீ? ஏய் பாண்டி, அமைதியா இருடா. ஏய், என்ன பேச்சு பேசுற? ஏன் இந்த பையலுங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஏ பாண்டி, பேசாம இருடா. ஏ மருத விடுப்பா. ஏய், உட்காருங்கப்பா. ஏய், அமைதியா இருங்க. செல்வம், அமைதியா இரு, உட்காரு. மருது, ஏய் பாண்டி, அவ்வளவுதான் உனக்கு. வாய் மூடு. என்ன பண்ணலாம் இப்போ? சொல்லுங்க. ஆளாளுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இப்படி. சொல்லு மருது, என்ன பண்ணலாம் இப்போ? தலைவரே, மறுபடியும் ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி ஒரு மனுவா என்கிட்ட கொடுங்க. அதுக்கு யாரை பார்க்கணுமோ பார்த்து ஒரு நல்ல டாக்டரா கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. மருது சொல்ற மாதிரி ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரட்டும். அவர் வந்து தங்கறதுக்கு உண்டான செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். என்னப்பா, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஏய் வாடா. இதெல்லாம் ஒரு ஆளு, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர். அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மருந்தை ஒரு நாள் வச்சு உரிச்சு விட்டுருனேன். அப்புறம் என்ன வேலை? நீங்க சொல்றது சரிதான் தலைவரே. டேய் பாண்டி, காலையில கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன். கடை பூட்டி இருந்தது. அத்தாச்சி, பக்கத்தூர்ல ஒரு கல்யாணம், அதான் திறக்கல. நாளைக்கு திறந்துருவேன். சரிப்பா, நான் வரேன். கண்டுக்காம போறான். நான் சொன்னேன்ல. சிக்கிருக்கால. பேசாம வர கஸ்தூரி, வீட்டுக்கு கஸ்தூரி. ஏய் ஏய், நில்லுடி. ஏற்கனவே உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஆகாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கா வழி எப்படி? ஏன் என் முறப்பன ஆசையை கூட்ட கூடாதா? எப்பயோ எதுக்காகவோ எங்க அப்பன் வீடு ஏறி ஏழரை கூட்டியிருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீங்களா யார் மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியும். உங்க கருத்துல தாடி ஒண்ணு கட்டினா அது நான் கட்டதா தாண்டி இருக்கும். எவன் வருவான்னு பாக்குறேன். மத்தவன் மாதிரி அப்பன் காசை வட்டி கூட்டு உட்காந்து தின்றவன் நான் இல்ல. இப்ப எதுக்கு நீ மருத்துவமா விழுக்கிற? அவனை சொன்னா மட்டும் போவோம் பத்துக்கிட்டு வருதோ. வேண்டாம். இங்க பாரு, ஒரு நேரம் கூட ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என் குணம்னா உனக்கு நல்லா தெரியும்ல. நீதான் என் பொண்டாட்டி நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். ஆட்டைய கலைக்கு நான் ஆட்டாள மகனும் நினைச்சுங்க சொந்தத்துல கூட உள்ள போட்டாய மாட்டேன். ஏய் சிப வாடி. ஓடி போ, நேரம் வரும்போது பாத்துக்கிறேன். இந்த கஸ்தூரி தண்ணி. ஏண்டி அவ அவ்வளவு பேசிருக்காங்கற நீயும் பாத்துட்டு சும்மாவா வந்த? நான் என்னடி பண்றது? கட்டல போறவன் பயங்கரமா பேசிட்டான். பேசாம அவன மருது மாமா கிட்ட சொல்லி 2 முறுக்க வேண்டியதுதான். வேணாடி, ஏற்கனவே மாமா கோவக்காரரு. அவருக்கு தெரிஞ்சா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ அப்படி சொல்ற. அங்க பாரு யாரு வராங்கன்னு. மாமாவே நம்மளை தேடி வராரு. வாங்க மாமா, உட்காருங்க. டீ போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தேனு. ஏன் கஸ்தூரி, ரோட்ல வச்சு அந்த பாண்டி பையன் ஏதோ வம்புல தானாமே, என்ன நினைச்சு தெரியறான் அவன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நானே நாக்கு புடுங்குற மாதிரி நல்லா கேட்டுட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற? நீ ஒரு மாமன், அவன் ஒரு மாமன். நான் என்ன பண்றது? இந்த வரேன் பாரு, இவன் ஒரு குட்டி மாமன். என்னடா இங்க? வீட்டுக்கு போனேன்னு கஸ்தூரி அங்க இல்ல, இங்கதான் இருக்கும்னு தெரியும், அதான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல மாமா, வழக்கம் போல டியூஷனுக்கு வந்திருக்கான். அதானடா? நல்லா படுறா. அப்புறம் கஸ்தூரி, அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு தெரிஞ்சிச்சு பெரிய 7.5 ஆகி போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, நீ போயிட்டு வா. சரி, நான் வரேன். செல்வி, நான் வரேன்டி. தேனல் வரேன். என்ன மாமனே, உங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒழுங்கா படிக்கிறியா? எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். படிச்சா சரி.
பூச்சி பறக்க மண்பானையின் ஈரம் என் நெஞ்சோட கசிந்திருக்க ஓ வீட்டு சுவரில் வரும் பூங்காத்தியம் வேற எழுதியதே நீ தாண்டும் படியில் அடி எப்போது என் நெஞ்சு கிடக்கிறதே பார்த்து போ இருதயம் கிடக்குது கீழே என் புள்ள என்ன கிள்ளி போட்ட காம்பில்லாத தலைய போல கருங்கல்ல கிடக்கேனே இது சரியா தலை மேல எடுதுன எடுத்து அழியாம மறைஞ்சே கிடக்கு எனக்கு எடுதுன புள்ள நீதான் கஞ்சாடையின் ஓரம் சில வண்ணாத்தி பூச்சி பறக்க மண்பானையின் ஈரம் என் நெஞ்சோட கசிந்திருக்க வருமே அடி பொட்டுன்னு குரல் வந்தா பெண் வாசனை வருமே அட சட்டுன்னு காதல் வந்தா மண் கீழே கிடக்கும் என்ன அதுவோ கொத்தோட பிடுங்கி முத்தங்க கொடுத்தா அதுவும் பழச்சிடுமே என் புள்ள என்ன கிள்ளி போட்ட காம்பில்லாத தலைய போல கருங்கல்ல கிடக்கேனே இது சரியா தலை மேல எடுதுன எடுத்து அழியாம மறைஞ்சே கிடக்கு எனக்கு எடுதுன புள்ள நீதான் ஒரு நாடல் அந்த ஈசான மூலையில தேக்காக அது மாறும் அடி நீ தொட்ட வேளையில உசாரி முன்னே என் காதல் கடந்து முடிக்கிறேன் அன்போட எடுத்து நெஞ்சோட அணைச்சு கொஞ்சாத இதயமணி என் புள்ள என்ன கிள்ளி போட்ட காம்பில்லாத தலைய போல கருங்கல்ல கிடக்கேனே இது சரியா தலை மேல எடுதுன எடுத்து அழியாம மறைஞ்சே கிடக்கு எனக்கு எடுதுன புள்ள நீதான் கஞ்சாடையின் ஓரம் சில வண்ணாத்தி பூச்சி பறக்க மண்பானையின் ஈரம் என் நெஞ்சோட கசிந்திருக்க ஓ வீட்டு சுவரில் வரும் பூங்காத்தியம் வேற எழுதியதே நீ தாண்டும் படியில் அடி எப்போது என் நெஞ்சு கிடக்கிறதே பார்த்து போ இருதயம் கிடக்குது கீழே என் புள்ள என்ன கிள்ளி போட்ட காம்பில்லாத தலைய போல கருங்கல்ல கிடக்கிறதே இது சரியா தலை மேல எடுதுன எடுத்து அழியாம மறைஞ்சே கிடக்கு எனக்கு எடுதின புள்ள நீதான் அத்தை வருது, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். அத்தை அத்தை நில்லத்த, இந்த அத்தை கறி. அன்னைக்கு கூப்பிட்டு கஸ்தூரி ஒம்பளுக்கு இன்னைக்கு என்ன கூப்பிட்டு ஒம்பளுக்குறியா? ஒழுங்கு மரியாதையா வெளியே விடு. நீ வேணா இல்லன்னு சொல்லலாம், இந்த ஊருக்கு தெரியும்ல கஸ்தூரிய முறை பொண்ணுன்னு. சீ போடா, அதான் உங்களுக்கு எங்களுக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல, மறுபடியும் எதுக்கு வரவாங்க? அத்தை நீ என்ன வேணா சொல்லு, உன் பொண்ணு தான் என் பொண்டாட்டி, நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். ஆத்துல விழுந்துட்டான், யாராவது காப்பாத்த வாங்க, யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க.
யாராவது வாங்க காப்பாத்துங்க ஆத்துல விழுந்துட்டா யாராவது காப்பாத்து வாங்க என்னாச்சு? ஆத்துல முங்கிட்டாங்க. ஐயோ, யாரோ ஒரு அண்ணன் குதிச்சிருக்காரு. உன்னை யாரு ஆழத்துக்குள்ள போக சொன்னாங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. ஆமா, நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க, நான் ஊருக்கு புதுசு தான். இங்க மருது வீடு. மருதா? ஓ, நீங்க வட்டிக்கு பணம் வாங்க வந்த கேஸா? வட்டியா? ஹலோ, ஐ எம் a டாக்டர். டாக்டரா? ஓ, சாரி சாரி. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். மருது எங்க மாமன் தான். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஏங்க, நான் உன்னை கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. டாக்டர்னு சொல்றீங்க, ஸ்டெத்தஸ்கோப் இல்ல, ஒயிட் கோட் இல்ல. நீங்க வேற இதெல்லாம் இருந்தா தான் டாக்டரா? அப்படின்னு இல்ல. சரி விடுங்க, வாங்க போலாம். ஏங்க, அங்க மருது வட்டின்னு ஏதோ சொன்னீங்கல்ல, ஓ, அது என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, என் மாமா வட்டிக்கு பணம் கொடுக்குது. அதான் நீங்க வாங்க வந்தீங்களோன்னு நினைச்சேன். நீங்க ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க போலாம். இதான் இருங்க, மாமாவை கூப்பிடுறேன். சரிங்க. மாமா, மாமா. வாடி கஸ்தூரி, என்ன மாமனை வெளியில நின்னு ஏலம் போட்டுட்டு இருக்கவ? யாரு இந்த பொடி பைய? அத்தை, லூசு மாதிரி பேசாத. இவதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர். டாக்டரா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீ தேவையில்லாம பேசாத. முதல்ல மாமாவை கூப்பிடு. மருதே, மருதே. இந்த வரமா வா கஸ்தூரி. யார் இவரு? மாமா, இவரே நம்ம ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஓ, டாக்டர் அரவிந்த், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இப்படி உடம்பெல்லாம் நினைச்சு வந்திருக்கீங்க? அது நான் சொல்றேன், அது ஒண்ணும் இல்ல மாமா. இவரு ஊருக்குள்ள வரும்போது ஒரு உயிரை காப்பாத்தினாரு, அதான் நினைச்சிட்டாரு. உங்களுக்கு நான் அப்புறமா விவரமா சொல்றேன். சரி வாங்க, முதல்ல உள்ள வந்து தலையை தோட்டுங்க. ஓகே சார். கஸ்தூரி, நீ உள்ள வா. சரி, போய் துண்டு எடுத்து கொடு. போமா, உள்ள கூட்டிட்டு போ. ஏன்பா 12வது படிக்கிற மாதிரி இருக்கா டாக்டர்? சும்மா இருமா, லூஸ் மாதிரி பேசாத. உள்ள வா. ஐயா செல்வம், வாயா. வரேம்மா. அம்மா, என்னம்மா? வசந்தி 4 நாளா நடையா நடக்கிறாயா, அவளுக்கு என்னையா பதில் சொல்லட்டும்? அம்மா, எத்தனை வாட்டிமா சொல்றது? அதுக்கு இல்லையா, பொண்ணு நல்ல பொண்ணு. 4 தடவை கோயில் வச்சு பாத்திருக்கேன். லட்சணமா இருக்காயா. காசு பணத்துக்கு எந்த குறையும் இல்ல. நீ சரின்னு சொன்னா போதியா? முதல்ல கஸ்தூரி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எப்ப கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியே மாறல. கஸ்தூரி நல்லபடியா கல்யாணம் பண்ணி போட்டோம், அப்புறம் பார்க்கலாமா? அண்ணே, அண்ணே, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வா. வரேம்மா. ஏப்பா, நம்மளும் சாப்பிடலாமா? இன்னொரு அரை மணி நேரம் போட்டோம், அப்புறம் சாப்பிடலாம். சரிப்பா. காலையில சாப்பிடாம வந்துட்டியாமே? அம்மா சொல்லுச்சு. ஏன முதல்ல நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. என் மதனி என்னை பார்க்கணும். அவங்க கையால சோறு திங்கணும், அவங்களோட சின்ன சின்னதா சண்டை போடணும். இப்படி நிறைய ஆசை இருக்குண்ண. வசந்தி அக்கா சொல்ற பொண்ண கட்டிக்கண்ண. அப்படி அவங்க நம்ம வீட்டுக்கு வர நேரம் நம்ம இன்னும் நல்லா இருப்போம்ல. ஏன ஒத்துக்கண்ண. அப்பா இல்லாத வீட்டுல அண்ணன் தாமா அப்பா. நான் பேசுறதும் சரி, யோசிக்கிறதும் சரி, அண்ணனா இல்ல அப்பாவா. உன்னை மருது மாமா கையில பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு எந்த ஆசையும் இல்லைம்மா. டாக்டர் தம்பி, ஊரெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்குங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்களே என்னை வெளியே போக சொன்னாலும் நான் போறதா இல்லை. என்ன தம்பி, நாங்க ஏன் உங்களை வெளியில போக சொல்ல போறோம்? தாராளமா இங்கேயே தங்கிக்குங்க. சரிங்க. அப்புறம் உங்களை ஒன்று கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க. அம்மா அப்பாலாம் ஊர்ல தானே இருக்காங்க. அப்புறம் உங்க கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? எனக்கு அப்படிலாம் யாரும் இல்லைங்க. நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே ஆசிரமத்தில் தாங்க. டாக்டர், இனிமே இப்படி சொல்லாதீங்க. இந்த ஊரே உங்களுக்கு சொந்தம். புரியுதுங்களா டாக்டர்? புரியுதுங்க. வாங்க. வாமா கஸ்தூரி, எங்கே போயிட்டு வர? அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சித்தப்பா. டாக்டர், ஊர்லயே படிச்ச பொண்ணுன்னா அது கஸ்தூரி தான். அது படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணும்னு அதுக்கு ஆசை தான். ஆனா கஸ்தூரி மாமா மருந்துக்கு இஷ்டம் இல்லை. ஏங்க? இன்னொரு இடத்துல வேலைக்கு அனுப்புறதுக்கு மருந்துக்கு விருப்பம் இல்லை. சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். சரி வரேங்க. சரி, வாங்க தம்பி. ஏண்டி லட்சுமி, நேத்து தேனை மறுபடியும் மந்திரிக்க கூட்டிட்டு போனியே, என்ன ஆச்சு? ஆமாக்கா, அவளுக்கு காத்து கருப்பு அடிச்சிருக்குன்னு பூசாரி சொன்னாருக்கா. வர வெள்ளிக்கிழமை வந்து கயிறு கட்டிக்க சொன்னாருக்கா. சரி, ஆமாண்டி, பூசாரி சொன்ன மாதிரியே செஞ்சிரு. ஏன்னா இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு இல்ல. எனக்கும் அது நினைச்சதாங்க பயமா இருக்கு. யார்கிட்டயும் சொல்லிடாதக்கா. லட்சுமி, இதை போய் நான் யார்கிட்டயா சொல்வேனா? ஏ தேனு, சீக்கிரம் வாடி. இந்த வரேன்டி. என்னடி ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, எதுவும் பேசாம அமைதியா வரீங்க? பிரச்சனையே நீதாண்டி. எனக்கா? என்ன பிரச்சனை? உங்க அம்மா உனக்கு ஏதோ காது கருப்பு பிடிச்சிருக்கு, பிரச்சனை பரிகாரம் செய்யணும்னு ஊர்ல சொல்லிட்டு தெரியுதுரி. என்னடி இதெல்லாம்? அதுவும் போயும் அந்த பாப்பம்மா கிட்ட போய் சொல்லி வச்சிருக்க. அது ஊரெல்லாம் போய் டமார அடிச்சிருச்சு. உங்க அம்மாவுக்கு விவசாயம் இல்லையா? எங்க அம்மா ஒரு லூசிடி, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எல்லா பொண்ணுங்களுக்கு வர அந்த 3 நாள் பிரச்சனை தாண்டி. என்னால அந்த சமயத்துல கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறேன். அது புரிஞ்சுக்காம எங்க அம்மா எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, காத்து கருப்பு பிடிச்சிருக்குன்னு எல்லாருக்கிட்டும் இப்படி ஊரு பூரா சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்துதுடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை 2 வேளை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும். நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்கல்ல? சாப்பிட்றேங்க, வரேன். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். நீங்க போங்க, நான் வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏங்க, நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கூடவா தெரியல? இதை பிடிங்க, இதுதான் உங்க ஃப்ரெண்டுக்கு இப்ப தேவை. இதை சாப்பிட்டும் சரியாகலைன்னா என்ன வந்து பாருங்க, நான் வரேங்க. விண்மீன்கள்
ஏப்பா சங்கர், செல்வி கதை என்னதான்ப்பா ஆச்சு? என்னன்னா பண்றது, அவ பின்னாடி நாய் மாதிரி தெரிஞ்சாலும் அவ கண்டுக்கவே மாட்டானா. வா மருது. என்ன அந்த முத்துவை பாத்தீங்களா? 4 நாளா கண்ணில் சிக்க மாட்டேங்கிறான். என்ன மருது, ஏதாவது முக்கியமான விஷயமா? காசு வாங்கி 2 மாசம் ஆச்சுண்ணே, அசலும் வரல வட்டியும் வரல. என்ன மருது, எப்ப பார்த்தாலும் காசு பணம் வட்டின்ட்டு. அப்புறம் உங்களை மாதிரி இப்படி வெட்டியா தெரிய சொல்றீங்க? எங்களை மாதிரி யார் மருது வெட்டியா இருக்க சொன்னா? அந்த கஸ்தூரி பொண்ணா சினிமா பார்க்கு கடை கண்ணின்னு கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஆமாண்ணே, லவ் பண்ணு. நாய் பையெல்லாம் லவ் பண்ணுது, நீ லவ் பண்ண கூடாது. அது ஒண்ணு இல்ல மருது, கஸ்தூரிக்கு என்ன குறைச்சல வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்றான். காதலிக்கிறவன் யோசிக்கவே கூடாது மருது, தட்டி தூக்கு, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும். நேரா போய் கஸ்தூரியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளில போ. முத்து போய வந்தா நாங்க பாத்துக்கிறோம். கிளம்பு கிளம்பு. டேய் கதிரு, கஸ்தூரி எழுதிட்டு இருக்கியா? எழுதிட்டு இருக்கேன். எழுதுறல? எழுதிட்டு இருக்கேன். கஸ்தூரி, கதிரு, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்ணே. சரி, கஸ்தூரி எங்க? உள்ள இருக்கு, போய் கூட்டு வா. கஸ்தூரி, என்னடா? அண்ணா வந்திருக்கு, வா. மாமா வீட்டுக்குள்ள? பரவாயில்ல, இருக்கட்டும். வா, டவுன் வரைக்கும் போயிட்டு வரலாம். டவுனுக்கா? எதுக்கு மாமா? எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அம்மா வெளியே போயிருக்கு, இருங்க டோர் லாக் பண்ணிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. போல மாமா. என்னைய விட்டுட்டு போறியா? நீ எங்கடா வர? மாமா அவனும் வரட்டும். சரி வா. நீ கீழே இறங்கு. எதுக்குடா? நீ இறங்கு சொல்றேன். அண்ணா உட்காந்துருக்க மாதிரி உட்காரு. சரி உட்காரு. கஸ்தூரி, நல்லா பிடிச்சுக்கோ. சரி மாமா. கஸ்தூரி, இங்க இருக்கிறது என்ன வேணாலும் எடுத்துக்க, காசை பத்தி கவலைப்படாத, சரியா? மாமா நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்காடா? பிடிக்கல. நல்லா இல்லையா? மாமா இது நல்லா இருக்கா? அவ்வளவா நல்லா இல்ல. ஏண்டா? பிடிக்கல. பிடிக்கலையா? சரி போங்க, உங்க 2 பேருக்கும் நான் என்ன செலக்ட் பண்ணாலும் பிடிக்கல, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. சரி உட்காரு. உட்காருடா. அக்கா, நீங்களே ஒரு 10 புடவை எடுத்து போடுங்க. இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. மாமா நல்லா இல்லையா? வேணாம் மாமா. சரி, வேற புடவை பாரு. அந்த கிரீனை பாரு. எப்படி இருக்கு? இது எனக்கு நல்லதா இருக்கு. இதையே எடுத்துக்கோ.
நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கதிர் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. மாமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கதிர் உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் கிடக்குறான், அவனை பத்தி எனக்கு ஒன்றும் கவலைப்படாத. இது நல்லா இருக்கு, ஏன் பேக் பண்ணிக்கலாம். நீங்க பேக் பண்ணிக்கிறீங்க. சரி மாமா. மாமா நீ எனக்கு சேலை எடுத்து கொடுத்த, எனக்கும் ஒரு ஆசை. நான் உனக்கு ஷர்ட் எடுக்கட்டுமா? அப்படிங்கிற சரி, அக்கா, இவர் சைஸுக்கு ஷர்ட் எடுத்து கொடுங்க. இது எப்படி இருக்கு மாமா? எனக்கு பிடிக்கல. சட்டையை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். மாமா இது உனக்கு, இது டாக்டருக்கு. ஏன் மாமா ஒரு மாதிரி பாக்குற? டாக்டருக்கு நம்மளை விட்டா வேற யார் மாமா இருக்கா? நாம தானே செய்யணும். இந்தா கண்ணு சாப்பிடு. கதிரே, கஸ்தூரி உன்னை சீக்கிரமா வர சொன்னுச்சுடா. ஏசாமி பாதி கூட சாப்பிடல, கஞ்சியிலே கை கழுவுறிய. கஸ்தூரி பேரை சொன்னாலே உலகத்தையே மறந்துடுவான். என்ன இவ்வளவு நாளை காணுமே. ஏய் சீக்கிரம் வாடா. வந்துகிட்டு இருக்கேன்ல. எவ்வளவு நேரம்டா உனக்காக வெயிட் பண்றது? இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன? எங்க போறோம்? இப்போ வயிற்று வலி காய்ச்சல் வந்தா என்னடா பண்ணுவ? இப்போ என்ன உனக்கு டாக்டரை பார்க்கணுமா? ஐயோ 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 என் செல்லம். போய் பார்க்கறது மட்டும் இல்லடா, இத கொடுக்கணும். ஏங்க ஸ்டோரி மருதண்ண உனக்கு ஒரு படம் எடுத்து கொடுத்துச்சு. நீ மருதண்ணனுக்கும் டாக்டருக்கும் சண்டை எடுத்து கொடுத்த. அப்போ எனக்கு ஒண்ணும் இல்லையா? இது புடி முதல்ல. மாமாவ இங்க வச்சிருக்கேன். டாக்டர் வேணாம், நீ சின்ன பையன். உன்னை எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இங்க வச்சிருக்கேன். இப்போ இது போய் டாக்டர்கிட்ட கொடுப்போம். அப்புறம் உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன். கேள்றா. கேக்குறேன், நேரா வரும்போது கேக்குறேன். ஹலோ. வாங்க கஸ்தூரி. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உடம்புக்கு என்னாச்சு? கதிருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரி. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தானே வர சொன்ன. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. நேத்து மருத மாமாவோட கடைக்கு போயிருந்தேன். அப்படியே உங்களுக்கு ஒரு சட்டை வாங்கினேன். எதுக்குங்க இதெல்லாம்? பிரிச்சு பாருங்களேன். வாவ், நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் சட்டைய கேட்கல. நானும் சட்டைய சொல்லல. ஒரு நிமிஷம். நானும் உங்களுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். பிரிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜிமிக்கியை கேட்கல. நானும் ஜிமிக்கியே சொல்லல. கஸ்தூரி வா போலாம். கஸ்தூரி போலான்றதுல. கதிர் எந்திரிச்சு வெளியே போ முதல்ல. எதுக்கு போன சொல்றேன்ல. எதுக்கு போ சொல்றீங்க? சொல்றேன். கதிர் நீ கொஞ்சம் வெளியே நில்ல ப்ளீஸ். இப்ப அவனை ஏன் போ சொன்னீங்க? அவனோட பிஹேவியரே சரியில்லை. அவன் உன்னை தப்பா பாக்குறானோன்னு எனக்கு தோணுது. சச்சா, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. குழந்தையில இருந்தே என் கூட தான் இருக்கான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க அவனை குறை சொல்லாதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனை இதோட விடுங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். இந்த அப்பாவை வட்டி பணம் கொடு. நானே உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் சாமி? சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத மருது.
நம்ம கஸ்தூரி எப்ப பார்த்தாலும் அந்த டாக்டர் வீட்டுல குடியா கிடக்குது. முனுசாமி தேவையில்லாம பேசாத. என் கஸ்தூரியை பத்தி எனக்கு தெரியும். அவ எனக்குன்னு பிறந்தவன். இதே வேற எவனாவது பேசிருக்கட்டும், வெட்டி போட்டிருப்பேன். அதனாலதான்ப்பா சொல்றேன், உனக்குன்னு பிறந்தவ வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிடக்கூடாது பாரு. மறுபடியும் சொல்றேன், இந்த பேச்சை இதோட விட்டுரு. இது பாரு மருது, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இதை சொல்றேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். இப்ப கூட கஸ்தூரி டாக்டர் பார்க்கத்தான் போயிருக்கு. சொன்னா நம்ப போற? மாமா இது உனக்கு, இது டாக்டர். இப்ப கூட கஸ்தூரி டாக்டர் பார்க்கத்தான் போயிருக்கு. சொன்னா நம்ப போற? எங்க போனா? ஹே கதிரு, நீ இங்க தான் நிக்கிறியா? தப்பா எடுத்துக்காத. நான் தப்பா எடுத்துக்கல, டாக்டர் தப்பா எடுத்துக்காம இருந்தா சரி. சரி, இந்த ஜிம்முக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உனக்கு பிடிச்சிருக்குல? எனக்கு பிடிக்கிறத விட அரவிந்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். கஸ்தூரி, அந்த சட்டியை எடுத்துட்டு வாமா. இந்தாமா. லட்சுமி, லட்சுமி வாங்க நீ. உட்கார் உட்கார், நானே வரேன். செல்வா வயக்காட்டுக்கு போல. இதோ போகணும். உட்காருங்க. என்ன நீ காலையிலேயே? சும்மா வந்தம்மா. என்னம்மா மருமகளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்காத்த. சொல்லுங்க நீ. என்னத்த சொல்ல, நேத்து திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை ஒன்னும் ஆகல. என்னத்த சொல்றீங்க? வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லையா, இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்லையா? அப்பதான் ஒண்ணு யோசிச்சேன். மொத்த பிள்ளைய தனியா விட்டு போறேன்னு பயம் வந்துடுச்சியா. மருதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் தான். பொண்ணு எங்க வெளியவா தேட போற? இந்த இருக்கா என் மருமக கஸ்தூரி. நீயே சொல்லியா செல்வா? நான் என்னத்த சொல்றது, எனக்கு சந்தோஷம் தான். ஆனா கல்யாணத்துக்கு ரொம்ப செலவாகுமே. அட என்னப்பா செல்வம், நமக்குள்ள என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அடுத்த ஒரு நல்லா பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாம். சரிங்க. என்ன லட்சுமி, உனக்கு சம்மதம் தானே? நான் என்ன நீ சொல்ல போறேன்? உங்க சம்மதம் தான் என் சம்மதம். அப்ப நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். பட்டுமா செல்வா? சரி. வர மருமகளே. பார்த்த நீ. பொண்ணு எங்க வெளியவா தேட போற? இந்த இருக்கா என் மருமக கஸ்தூரி. கஸ்தூரி, உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அது எப்படி? கோபப்பட்டாலும் அழகா இருக்க, சிரிச்சாலும் அழகா இருக்க. வெளியேறீங்க அரவிந்த், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல மருது மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியா? இப்ப என்ன பண்றது கஸ்தூரி? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா உடனே முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன்? இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்னால எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியல கஸ்தூரி? இந்த ஊரை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நெத்தில குங்குமம், கழுத்துல தாலி, கால்ல மெட்டி, இதெல்லாம் நீங்க போட்டதா இருக்கணும். இல்லைன்னா நான் செத்துருவேன். மேரேஜ்ங்கிறது அவ்வளோ ஈஸியா? ஏதோ ஒன்று வெளியில கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர மாதிரி பேசுற. இப்பதானே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்குலாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள நானே உங்க மாமாட்ட பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி மருது மாமா கிட்ட பேசுறது அவ்வளவு ஈஸி இல்ல. அரவிந்த், நான் உங்களை முழுசா நம்புறேன். என்ன ஏமாத்திடாதீங்க. நான் உங்களை தான் லவ் பண்றேன். மனசுக்குள்ள உங்களை நினைச்சுக்கிட்டு மருது மாமாக்கு கழுத்தை நீட்ட முடியாது. அடியே, இப்படி பண்ணிட்டியடி. ஏன் இப்படி பண்ண? சொல்லு. களவாட சிரிக்கி இப்படி பண்ணிட்டியடி. என் புள்ள வெள்ளத்தியே பண்ணாங்க நினைச்சேன். இப்படி என் பானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறீ பாதி. இன்னைக்கு வரைக்கும் மனம் தோணாம ஆண்டவன் அறுவதையை அள்ளி கொடுக்குற மாதிரி என் அண்ணன் மகன் மருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானேடி. அவன் வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்?
கஸ்தூரிக்கு பதில் சொல்லடி. பேசாம நிக்கிறா பாருடா செல்வம். அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமாடா? எனக்கு தெரியுமா, எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுடி. அடிக்காதம்மா. பேசாம நிக்கிறா பாரு. ஐயோ ஐயோ. ஏன் கஸ்தூரி இப்படி பண்ண? நம்ம அப்பா நம்மளை விட்டு போனதுல இருந்து நமக்கு எல்லாமே மருது மாமா தானே. அவரை கட்டிக்க மாட்டேன்னா எப்படிமா? மாமாவை கட்டி வைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணீங்க. ஆனா மாமாவை கட்டிக்க எனக்கு விருப்பமானு நீங்க யாராவது கேட்டீங்களா? மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரை கட்டிக்கணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. ஐயா கஸ்தூரி வாசையில மண்ணள்ளி போட்டாடையா இவன். கஸ்தூரி எந்திரி கஸ்தூரி, மாமா சொல்றேன்ல எந்திரி. நீ எனக்கு மாமா மட்டும் இல்ல, நான் கும்பிடுற குலசாமி என் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல, சொன்னா கேளு, எந்திரி கஸ்தூரி. அத்தை, அன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கும். எப்பவுமே நம்ம கஸ்தூரியோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அவளுக்கு டாக்டர் தான் பிடிச்சிருக்குன்னா அவ ஆசைக்கு தடையா நான் எப்படித்தான் இருப்பேன்? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலே கஸ்தூரிக்கு அந்த டாக்டருக்கும் நம்ம சின்ன மாரியம்மன் கோயில்ல கல்யாணம். விடுங்க விடுங்க. கனவு. அரவிந்த், அரவிந்த், என்னமோ சின்ன மாரியாத்த புண்ணியத்துல எப்படியோ கஸ்தூரி வாழ்க்கை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ இருந்தாலும் மருதுவ நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அமைதியாரு. எந்த நேரத்துல என்னத்தை பேசுற? பிள்ளைங்க ரூமுக்குள்ள இருக்காங்க, பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க.
அமைதியாரு. அண்ணி கஸ்தூரி கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீ அம்மா என்னம்மா கஸ்தூரி? கொஞ்சம் உள்ள வாமா. வாங்க நீ போய் பார்க்கலாம். சரி வா. வாங்க கஸ்தூரி. ஐயோ என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? ஏன் கத்துன? என்னம்மா ஆச்சு மாப்பிளைக்கு? ஏன் இப்படி கிடக்குறாரு? என்னாச்சுமா சொல்லுமா? ஏமா மாப்பிள்ளை இப்படி கிடக்குறாரு? என்னத்தா எல்லாரும் பதறி போயிருக்கீங்க? இருங்க இருங்க என்னாச்சுன்னு பாருங்க. என்னன்னு பாரு. ஆத்தா உசுறு போயிடுச்சாத்தா. ஐயோ கடவுளே, இந்த கஸ்தூரி பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இனிமே அவ என்ன பண்ண போற? அழாத தாய் அழாத. நாம குடிச்சு வச்சது அவ்வளவுதான். அழுது என்ன ஆக போகுது? அழாத தாய் அழாத. ஐயோ என்னாச்சு தெரியலையே. ஐயோ 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 என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ ஐயோ இங்க யாரு மருது? இப்படி ஒரு நிலைமை வரணுமா? எங்க மாமா தாங்க. எங்க அவரு? உள்ளதான் இருக்காரு. வர சொல்லு. மாமா வெளியில போலீஸ் வந்திருக்கு. சார் இதை வந்துட்டாரு. வணக்கம். வாங்க சார். நான் தான் வந்தேன். என்ன சார் விஷயம்? டாக்டர் அரவிந்த் டெத் கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். அரவிந்த் திடீர்னு எப்படி இறந்தாரு? ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல? சார் அவருக்கு யாரும் இல்லைன்னு அவரே சொன்னார் சார். அதனால தான் நாங்களா சொந்த பந்தம் இல்லனாலும் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சார் அடக்கம் பண்ணிருக்கணும். நீங்களே எப்படி பண்ணுவீங்க? நான் சொல்றேன் டாக்டர் அரவிந்த் நீங்க திட்டமிட்டு தான் கொலை பண்ணிருக்கீங்க. அவருக்கு யாருமே இல்லன்னு இவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க? சார் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. சார் யார் சார் அவரு? இவர் தான் டாக்டர் அரவிந்தோட கார்டியன். இவர் கொடுத்த கம்ப்ளைண்டால தான் நான் விசாரிக்க வந்திருக்கேன். சார் அவரை எங்க ஊர் டாக்டரா நாங்க பார்க்கல சார். எங்கள்ல ஒருத்தரை தான் நினைச்சோம். அதனாலதான் சார் எங்க பொண்ணை கல்யாணம் கட்டி வச்சோம். இப்படி நடக்கும்னு தெரியல சார். அதாய சந்தேகமா இருக்கு. நல்லா இருந்த மனுஷன் எப்படி செத்தான்? சார் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். பாருங்க டாக்டர் இறந்து போன விஷயமா கொஞ்சம் விசாரிக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். புரிஞ்சுதா? அப்படியே இந்த ஊர் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நான் வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். உன் பேர் என்ன? மாடசாமிங்க. ஆமா மருந்து தான் கஸ்தூரின்னு சின்ன வயசுலயே பேசி வச்சிருந்தாங்களாமே, அது உண்மையா? ஆமாங்கய்யா. அப்புறம் ஏன் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? அதான் தெரியலீங்க. ஒருவேளை சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சுட்டு ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சு அவனே கொலையும் பண்ணிருப்பானோ? அப்படின்னு சொல்ல முடியாது சார். ஐயா கஸ்தூரி மேல மருது உயிரே வச்சிருந்தான். அவளுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான்.
உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? அம்மா நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க. எனக்கு பசிக்கலங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா? என்னால யாருக்கும் நிம்மதி இல்லாம போச்சேன்னு. அப்படிதான் சொல்லாதம்மா. ஏன் நாங்களாம் இல்லை? எங்களுக்கு நீ பழைய கஸ்தூரியா கலகலப்பா இருக்கணுமா? உன்னோட விருப்பத்துக்கு மாற அண்ணன் எதையுமே செஞ்சதில்லைம்மா. உன் கல்யாணம் கூட உன் விருப்பப்படி தான் பண்ணேன். ஆனா கடவுள் உன் சந்தோஷத்தை பறிச்சுட்டான். எதுவுமே நம்ம கையில இல்லைம்மா. நீ பழையபடி நல்ல சந்தோஷமா இருக்கணும் கஸ்தூரி. அதான் இந்த அண்ணனோட ஆசையும். முடியலண்ணே, என்னால எதையுமே மறக்க முடியல. அழாதம்மா, அழாதம்மா. தேனு, மாமா கொஞ்சம் இங்க வாயேன். சரி மாமா. அடி செல்வி, மருது மாமா வருதுடி. இந்தா வரேன். அக்கா போயிட்டு வரேன்க்கா. என்ன தேனு, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. கஸ்தூரியை போய் பாத்தியா? எங்க மாமா போய் பாக்குறது, எங்களை பார்த்தாலே வழுவுறா. என்ன பண்ண சொல்றீங்க? மகாலட்சுமி மாதிரி பார்த்தேன் கஸ்தூரிய. இப்ப அவ முகத்துல சுத்தமா கலையே இல்லாம போச்சு. அவளை அப்படியே விட்டுறக்கூடாது தேனு. நீ போய் சொல்லு தேனு. என்னைக்குமே அவளோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வாழ்நாள் முழுக்க என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லு. சரி மாமா, நாங்க போய் கஸ்தூரியை பாக்குறோம். வரோம் மாமா. வரேன் மாமா. ஏ முத்து, அந்த ஹோட்டலுக்காரன் 2000 ரூபாய் பணம் தரணும், வாங்கிட்டியா? போய் கேட்டேன், நாளைக்கு தரேன்ட்டான். சரி, கல்யாண வீட்டுக்கு எத்தனை கிலோ அமிச்சிங்க? 20 கிலோ பாண்டி. 20ஆ? வாங்க சார். டாக்டர் கொலை விஷயமா உங்களை விசாரிக்கணும். ஒன்றும் சார், எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன நம்புங்க. கஸ்தூரியை எவன் கட்டாலும் வெட்டுவேன்னு சொன்னியாமே, ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றா. உனக்கும் மருந்துக்கும் என்னடா பிரச்சனை? உண்மையை சொல்லல, உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன். சார், கஸ்தூரி எனக்கும் முறை பண்ணுதான் சார். சும்மா தான் கிண்டல் பண்ணுவேன். அவளை எனக்கு கட்டி தர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். மருது தான் கஸ்தூரியை கட்டுவான்னு ஊருக்கே தெரியும். ஒருவேளை கஸ்தூரி கிடைக்கலன்னு மருது ஏதாச்சும் செஞ்சிருப்பான் சார். குழப்புறானே. அவனை விசாரிங்க சார், விஷயம் தன்னாலே வெளியே வரும். என்ன நம்புங்க சார். இந்த பாரு பாண்டி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ வெளியூர் எங்கேயும் போக கூடாது, புரியுதா? வாகண்ணு, என்னயா எப்படி இருக்க? ஏதோ இருக்கு சாமி. நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. உட்காரு சாமி, வா உட்காரு. நீயும் உட்காரு. இந்த கதிர் இப்ப எல்லாம் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் கண்ணு. கதிர் எங்க? அவன் உள்ள கிடக்குறான் கண்ணு. கஸ்தூரி புருஷன் செத்ததுல இருந்து உள்ளே கிடக்குறா. சாப்பிடறதும் இல்ல, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல கண்ணு. கவலையோட படுத்து கிடக்கா. நான் என்ன பண்றது கண்ணு? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கதிருக்கு மட்டும்தான் வேதனையா? எல்லாருக்கும் வேதனை. என்ன பண்றது? ஆமா, நீ சொன்ன மாதிரி சின்ன வயசுல தாழ்ந்து எடுத்துட்டு நிக்கிறத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சாமி. நீ நினைச்சா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் சாமி. அத பத்தி இப்ப பேச வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி நான் போய் கதிரை பாக்குறேன். கவலைப்படாத, நான் இருக்கேன், சரியா? கதிரு, ஏன் இங்க உட்காந்துருக்க? என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. இப்படியே இருந்தா எப்படிடா? கஸ்தூரி இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுல நீயும் இப்படி இருந்தா எப்படி? காலேஜுக்கு போ, கஸ்தூரியை போய் பாரு. நீ போய் பார்த்து பேசி பழகுனாதான் அவன் பழசெல்லாம் மறப்பான். கஸ்தூரி பாவம்டா, நீ போய் பாரு. தாத்தா, வெளியில கூப்பிட்டு போய் கேக் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எப்போ? சாயந்தரம் வாங்கி தரேன்பா. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். வா தாத்தா, வாங்கி கொடு தாத்தா. வாங்கி தரியா? ஏமாத்தினா நெருக்கிடுவேன். இப்ப
இல்லைன்னா கழுத்தை நெரிச்சிருவேன். என்னமா இது? இறங்கு. என்ன தலைவரே, என்ன இது விளையாட்டு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஏ பாண்டி, சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம், கெடுத்துட்டியா? சும்மாவா? சின்ன புள்ள துண்டால நெரிச்சா செத்தா போயிருவேன். ஐயோ தாத்தா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. இதால நெருக்குனா செத்து போயிடுவாங்க. இல்லடா செல்லம், இதுல எல்லாம் சாக மாட்டாங்கடா. ஐயோ தாத்தா, இப்படிதான் டாக்டர் மாமாவும் மருது மாமாவும் கழுத்தை நெரிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் டாக்டர் மாமா இறந்துட்டாரு. பாத்தீங்களா தலைவரே, நான் அப்பவே நினைச்சேன் அவன் தான் கொலைகாரன்னு. சின்ன பிள்ளைய பார்த்துட்டு சொல்லிருச்சுல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல பாண்டி, மருது அப்பேற்பட்ட ஆள் இல்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன மாதிரி கறி வெட்டுறவனா இருந்தா கொலைகாரன், அவன் வட்டிக்கு விட்டா நல்லவனா? அப்படி இல்ல பாண்டி, எதையும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவு பண்ண முடியாது. அவன் நல்லவன் மாதிரி இருக்கணும் தான் ஒரே நாள்ல கல்யாணத்துக்கும் சம்மதிச்சுட்டு அடுத்த நாளே கொலையும் பண்ணியிருக்கான். ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன், அப்படித்தானே? இவன் பண்ண தப்புக்கு போலீஸ் என்ன வந்து விசாரிக்குது? தலைவரே, நான் இதை சும்மா விட மாட்டேன் தலைவரே. பாண்டி, ஏ பாண்டி, இல்லடா. தாத்தா, எனக்கு கேக் வேணும். ஏண்டா டேய், நீங்களே கல்யாணம் பண்ணுவீங்க, தாலி எடுப்பீங்க, கேட்டா அடுத்த வேளை பழிய போடுவீங்க. பழிய போடல, உண்மையை தான் சொல்றேன். கஸ்தூரியை எவன் கட்டினாலும் வெட்டுவேன்னு சொன்னல, இன்னைக்கு அதை உண்மையாக்கிட்டேல. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஓ மேலதான் என் சந்தேகமா இருக்கு. ஏய், வார்த்தை அளந்து பேசு. அப்புறம் என்ன? நானே என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு வேதனையில இருக்கேன். எந்த பொண்ணுல வேலை பாச்சுற? ஏண்டா நீயா வேதனையில இருக்க? கொலைகாரனை பக்கத்துல வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. யார கொலைகாரங்கிற? ஏய், மருது தான்டா. என் மாமனை பத்தி தப்பா பேசாதடா. உன் தங்கச்சி இன்னைக்கு மூளையில உட்கார வச்சுட்டு அவன் தான்டா. என்ன பாண்டி, திமிரா வரம்பு மீறி போயிட்டு இருக்க. இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை. இன்னைக்காவது மாட்டுவே இல்ல, அவனை உன் கடையில உன்னை தோலை உரிச்சு தொங்க விடுறேன் பாரு. உன்னை என்ன பண்றான் பாரா? வாசல் போலாம், நான் கிடக்குறான். சரி விடு செல்வம், அவன் ஒரு ஆள்னு அவன் சொன்னதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு நிக்கிற. அவன் சொன்னதுல ஒரு உண்மை இருக்குல்ல, கஸ்தூரி வாழ்க்கையை நாம தானே கெடுத்துட்டோம். நீ என்ன சொல்ற? புரியல. ஆமா மாமா, அவளுக்கு பிடிச்சவனே கல்யாணம் பண்ணுவேன் நீ சொன்னதுனால உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அன்னைக்கே நீ வேணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். கஸ்தூரி விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அது தப்பா? எல்லாம் விதி. நாம என்ன பண்ண முடியும்? முடியும் மாமா, நீ நினைச்சா விதியை மாற்ற முடியும். என்ன செல்வம் சொல்ற? ஆமா மாமா, கஸ்தூரியை நீ மட்டும் கட்டிக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் மாமா. எங்க எல்லாரோட சந்தோஷம் செல்வம் என்ன என்ன செய்யறது? எந்திரி. என்ன செல்வம் எந்திரி, சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி செல்வம், சொன்னா கேளு. எந்திரி. எந்திரி செல்வம், எந்திரி. சொல்றேன்ல எந்திரி. கண்ணத்தோட கண்ணத்தோட நான் சொல்றது இருக்கட்டும், முதல்ல கஸ்தூரிக்கு சம்மதமான்னு கேளு. அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஏண்டா உன் தேவதை உனக்கு மட்டும் தான் சொன்ன? இப்ப என்னமோ புதுசா செல்வ மச்சான் வந்து மருத அண்ணனை கல்யாணம் முடிக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்ண போற? உனக்கு என்னடா தெரியும் கஸ்தூரி? அவ வளர வளர என் மனசுல ஆசையை வளர்த்தண்டா. நான் கொடுக்குற முத்தம் அவளுக்காக தான்டா இருக்கும். எவன் வேணாலும் வரட்டும்டா, எவன் வந்தாலும் பாப்பான்டா இந்த கதிர். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. முதல்ல இந்த ஊர் ஒத்துக்குமா இல்ல கஸ்தூரி தான் ஒத்துக்குமா? அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். அவ ஏன் கஸ்தூரி, எவனும் அவளை தொடக்கூடாது. எவனாவது தொடணும் வாழணும்னு வந்தான்னு வச்சுக்கேன், கொன்னே விடுவேன்.
சார் வணக்கம், இன்ஸ்பெக்டர் சாருங்களா? ஆமா, யார் பேசுறீங்க? சார் நான் டாக்டர் அரவிந்தோட கார்டியன் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்மளோட கேஸ் எந்த லெவல்ல இருக்கு சார்? அத பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ப்ரூஃப் கிடைக்கல சார். சார் நீங்க விசாரிக்கிற லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுதே சார். அந்த பொண்ணோட மாமன் தான் கொலைகாரன்னு நான் சொல்றேன். நீங்க அத பத்தி கண்டுக்காம அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு வழி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், நான் டைரக்டா கமிஷனரை பாத்துக்கிறேன். சார் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள புடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க கமிஷனரை பாக்குறதா இருந்தாலும் பாத்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம் சார், விடுங்க. நீங்களா நானா பாத்துறலாம். போன வைங்க சார். கஸ்தூரி அக்கா, உங்களுக்காக மருது மாமா கோயில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு போய் பாருங்க. இப்படி பண்ற மருது உன் உடம்ப போட்டு இப்படி வருத்திக்கிறியே. லட்சுமி என்னத்தை பண்ண சொல்றீங்க? இப்படி ஏதாவது பண்ணாலாவது அந்த சின்ன மாரியம்மா மனசு வச்சு கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர மாட்டாளான்னு நான் பாத்துக்கிட்டேன். நம்ம கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். என்னையா பண்றது? தேனே, தேனே, என்னண்ணே? இங்க ஒரு நிமிஷம் வாமா. இதோ வரேண்ணே. அத பாடி பையட்ட கறி வாங்கினேன், வேறு எலும்பா போட்டு கொடுத்துட்ட. அவன் எப்பவுமே அப்படிதான். நான்லாம் கடையை மாத்திட்டேன். என்னண்ணே? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமா? சொல்லுண்ணே. கஸ்தூரி எப்படிமா இருக்கு? பரவாயில்லண்ணே. இன்னும் அந்த அரவிந்த நினைச்சு தான் அழுதுட்டு இருக்கு. பார்க்கவே பாவமா இருக்கு. அதுக்கு ஆறுதல் சொல்லலாம்னா என்ன சண்டைக்காரனாவே பாக்குறாங்க. கஸ்தூரி எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு கிடைச்ச வாழ்க்கைய நான் என்னைக்கும் அழிக்கணும்னு நினைச்சதே இல்லை தேனே. அது தெரியும்ண்ணே. அதுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அது உங்களை நம்புதுண்ணே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மருந்துதான் கொலைகாரன்னு சொல்றாங்க. அது சொன்னா சண்டைக்கு வராது. இதான் உங்ககிட்டயாவது சொல்லான்னு. அண்ணே, கஸ்தூரி இருக்கிற வேதனையில கண்டதை சொல்லி குழப்பாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கறி வெட்டுற புத்தியை மாத்த முடியுமா? அப்படிதான் இருக்கும். தேனே, போயா. தேனே, நில்லு தேனே. சார் வணக்கம் சார். யோ, இந்த டாக்டர் கொலை விஷயமா உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார். ஒரே ஊருக்குள்ள இருக்கிற இறந்து போயிருக்காரு, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ற? உண்மையிலே எனக்கு தெரியாது சார். ஆமா, இந்த மருது பாண்டி பையெல்லாம் எப்படி? சார் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமானவங்க தான் சார். ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆகாதுங்க சார். மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க சார். ஆனா டாக்டர் தம்பி தங்கமான மனுஷன். மறைக்காம சொல்லுமா. என் புள்ள மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார். சரி, இது விஷயமா ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. பார்த்தேன். ஏய், இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் கொலைகாரங்க தெரியறானுங்கடா. ஆமாப்பா. ஏய் நில்றா. என்னடா? யார சொல்ற? உன்னதான்டா சொன்னேன். ஏன் நீ கொலைகாரன்னு உனக்கு தெரியாதா? யாரடா சொல்ற? கையறா. ஆமாடா,
கொலைகாரன் சொல்லலாம். வேற என்னடா சொல்றது? ஊரு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன்டா, நீ தான்டா கொலைகாரன். இல்ல தலைவர், அவன் என்ன கொலைகாரங்கிறான்? நிறுத்தியா? எங்க வந்து எதை பேசணும் தெரியாதா? போயா. ஏய், உன்ன என்ன பண்ற பாரு. போயா. நீங்களும் போங்கயா. போங்கப்பா. பாண்டி, அன்னைக்கு செல்வத்துல மம்பளுக்கு போதே உன்னை ஏதாவது பண்ணிருக்கணும். என்கிட்டே வரியா? விடுமருது ஸ்டாப் பண்ணி நீ பாப்பா. நான் மருந்து கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மருது, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாலுன்னு பார்த்தா நீ எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தலைவரே. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அவன் ஒரு ஆள்னா அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க. அதனாலதான் அவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான். இந்தா இப்ப என்னையே கொலைகாரங்கிறான். அவன் மட்டுமா சொல்றான்? இந்த ஊரே சொல்லுது மருது. என்ன தலைவரை சொல்றீங்க? இப்படி வா. நானே கூட விஷயம் பேசிட்டு இருந்தேன், மறைக்காம உண்மை சொல்லுவா. என்ன உண்மை தலைவரே? கல்யாணம் நடந்த நைட்டு டாக்டர் நீ தான் அதை பேசி பார்த்துருக்கு. இப்பயே உண்மை சொல்ல மாட்டேது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு நான் தெளிவா சொல்றேன் தலைவரே. அன்னைக்கு டாக்டர் கழுத்தை நெரிச்சது உண்மைதான். ஆனா ஏன் நெரிச்சேன் தெரியுமா? என்ன மாப்பிள்ள இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்கிறீங்க, மூஞ்சி எல்லாம் வாடி இருக்கு. ஏதாவது குறையா மாப்பிள்ள? கதிரை பற்றி தான். கதிரா? என்ன விஷயம்? இப்போல்லாம் அவனோட நடவடிக்கையே சரியில்லை. நான் கஸ்தூரிட்ட அப்போவே சொன்னேன், ஆனால் அவன் நம்பலை. இன்னைக்கு கஸ்தூரியோட துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறான். அதை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியாமல். டாக்டர், கஸ்தூரி உன்னை விரும்பிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் ஆசையெல்லாம் விட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. முதல் நாளே என் குடும்பத்தை பிரிக்கலாம்னு பாக்குறியா? கதிர் யார் தெரியுமாடா? என் உசுரு, என் உசுரு, என் உசுரு. இப்ப புரிஞ்சுதா தலைவரே? இதுதான் நடந்தது. என்னப்பா இப்படி சொல்லிட்டான்? பாவி பய சாக போற நேரத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு செத்துருக்கான். கதிர் பாவம், பச்சை மண்ணாச்சே. அவனை போய் சேச்சே. அதனாலதான் டாக்டர் கழுத்தை நெரிச்சேன். நான் போய் கொலையெல்லாம் பண்ணுவேனா தலைவரே? சரி விடுப்பா, இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. டாக்டர் எப்படி செத்துருப்பான்? லட்சுமி. யாரு? நான் தான் லட்சுமி. வாங்க நீ உட்காருங்க. நீ எப்படிமா இருக்க? ஏதோ இருக்க. நீ காபி கொண்டு வரவா? நீ வேணாமா, உட்காரு. ஏமா அப்படி இருக்க? வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற. என் மருமகளும் வரமாட்டேங்கிறா. அவதான் சின்ன பொண்ணு. நீயாவது எடுத்து சொல்லக்கூடாது? அவ செஞ்சதுக்கும் உங்க வீட்டு வாசப்படியை நான் எப்படி மிதிப்பேன்? உங்க முகத்துல நான் எப்படி எண்ணி முழிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. நீ அதுக்கு நீ இப்படியே விட்டுருவியா? நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். நான் என்ன செய்ய? நீங்களே சொல்லுங்க. நீ நாம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆண்டு அனுபவிக்கிறது இந்த சின்ன ஜெருசுங்க தான். நான் சொல்றதை கேளு. பக்குவமா கஸ்தூரி கிட்ட எடுத்து சொல்லு. நான் என் புள்ள கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது அண்ணி. பேசணும்னு சொன்னியே மாமா. பேசணும் தான் கூப்பிட்டேன். நீ பேசி நான் கேட்கணும். தயவு செஞ்சு மனசு விட்டு பேசிரு கஸ்தூரி. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமா? நீ என்னையே மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நான் அப்படி இல்லையே மாமா. அதையும் மீறி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்த உன்னை பத்தி கூட நினைக்காம எனக்கு எந்த குறையும் இல்ல மாமா.
ஆகணுங்கிறது என் தலையில எழுதிருக்கு. நான் இப்படி இருந்துட்டு போறேன். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு மாமா. ஆமா மாமா, நீ நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும் மாமா. கஸ்தூரியை நான் பழைய மாதிரி பார்க்கணும். இந்த ஊர் அதை ஆசைப்படுது. நான் என்னைக்குமே உன் மேல அக்கறை உள்ள மாமன் தான். என் வாழ்க்கையை எப்பவுமே நான் தனியா பார்த்தது இல்லை கஸ்தூரி. மாமன் நான் இருக்கேன் உனக்கு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ சரின்னு சொல்லு. காலம் முழுக்க மாமன் நான் இருக்கேன் உன் கூட. சொல்லு கஸ்தூரி. நான் என் மனசுல உன்னை குலசாமியா வச்சிருக்கேன். சாமியை கும்பிடதான் முடியும், கூட சேர்ந்து குழும நடத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு மாமா. கஸ்தூரி ஒண்ணுமே புரியல. அவனை கேட்டா இவன் கொலகாரங்கிறான், இவனை கேட்டா அவன் கொலகாரங்கிறான். எவன் கொலகாரன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிரும் போல இருக்கு. இப்ப மட்டும் நான் வாழ்ந்தாக்கும். என்னடி திமிரா? என்னால முடியாது, யாராலையும் முடியாது. யாராலையும் முடியாது, என்னால முடியுண்டி. இங்க பாரு, டவுசர் அவுத்து விட்டுட்டு வெளியே பத்தி விட்டுருவேன். பேசாம இருக்கணும். ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வடி. ஆனா ஒண்ணு, போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிருவேன்டி. யோ, வாய மூடிட்டு சுமாரியா. மருந்து கொலகாரன்னா உன்னை கொண்டுருவான். பாண்டி கொலகாரன்னா உனக்கு கிடைக்க கடின சாராயமே கிடைக்காது. உன் பஞ்சாயத்துல கொண்டு போய் வெளியில வச்சுக்கோ. உன் பவுச பத்தி எனக்கு தெரியாது. என்னடி திமிரா பேசுற? நான் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணேன்னு வையே, 18 பண்ணி நடந்து தெரியுமா? நீ என்ன அன்னைக்கு மறந்து வச்சா? ஏதோ அப்பா தலைவரா இருந்ததுனால இந்த பதவி உனக்கு கொடுத்துருக்காங்க. மத்தபடி நீ எல்லாம் வேஸ்டியா. எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாள. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. கொலைக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? டாக்டரோட மர்டர் கேஸ் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படியா? ஆமா. ஊருக்குள்ள விசாரிச்சதுலயோ நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதையும் வச்சு பார்க்கும்போது கொலையாளியை நெருங்கிட்டோம். எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் இருக்கான் அவன். இன்னும் 1 or 2 daysல பிடிச்சிருவோம். செண்பகம், செண்பகம், நல்லா இருக்கீங்களா? வாக்கா உள்ள போலாம். பரவாயில்ல, இங்கேயே உட்காருவோம். என்னக்கா ஊருக்குள்ள ஆளவே காணோம்? கஸ்தூரி கல்யாணம் முடிஞ்ச கையோட என் பையன் வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னைக்குதான் வந்தேன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். என்னத்த சொல்றது, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவ பிடிவாதமா அந்த டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவான்னு இருந்தா அவ தலையெழுத்து. அவளால எங்க நிம்மதி எல்லாம் போச்சு. எல்லாம் விதிதான். ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து இந்த கல்யாணத்தை நல்லாதான் பண்ணுனீங்க. இந்த வாழை மரம் காயறதுக்குள்ள இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு. இந்த கதிர் பைய கல்யாணத்துல ஓடி ஓடி வருது. சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். மருது, என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். விஷயத்தை கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அந்த கல்யாணத்துல கதிர் பைய ஓடி ஓடி டாக்டர் பாலை குடுக்கறது என்ன, பழம் குடுக்கறது என்ன, எனக்கு ஒரு வாய் குடுறான்னு கேட்டா உனக்கெல்லாம் குடுக்க மாட்டேன், டாக்டருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றான். இப்படி பார்த்து பார்த்து கவனிச்சேன். இது எல்லாமே கஸ்தூரி மேல இருக்க பாசத்துலதான் கதிர் செஞ்சேன். எல்லாம் வீணா போச்சு. நீ சொல்றதும் சரிதான். பாப்பா கிளவி வர சொல்லிச்சு. ஆமா, நான் தான் வர சொல்ல சொன்னேன். என்னடா கதிரு, நீ ஒரு பக்கம் கஸ்தூரி ஒரு பக்கம்னு கவலைப்பட்டுட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனியும் கஸ்தூரியை தனியாலாம் விட முடியாது. அவளை கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். அவ தான் என் பொண்டாட்டி. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அவ நல்லா இருக்கிறத பாக்குறத விட வேற என்னடா வேணும் என் வாழ்க்கையில? செல்வத்திட்ட தேனிட்டையெல்லாம் நானே பேசிட்டேன். நீ போய் கஸ்தூரியை நேரில் பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு. ஏன்னா அவ இப்ப இருக்கிற வேதனையில நீ சொன்னா மட்டும்தான் கேட்பா. புரியுதா? என்னடா நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ பாட்டு யோசிச்சுட்டே இருக்க. என்ன யோசனை? ஒன்னும் யோசிக்கலண்ணே. நான் போய் பேசுறேன். கஸ்தூரி உனக்கு தானே.
அவ மாட்டேன்னு சொன்னாலும் நான் சம்மதிக்க வைக்கிறேன். போதுமாண்ணே? அதுக்கு தாண்டா உன்னை வர சொன்னேன். வரவாடா? சரிண்ணே. யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? வேற யார் செய்வா? அத்தைங்க தலைவலின்னு படுத்துட்டு இருக்கு. சரி நீ எந்திரி. ஏய் உட்கார்றா. ஒரு நிமிஷம் எந்திரியே. நீ உட்கார்றா. ஒன்னும் பேசாம இருக்க? ஒண்ணும் இல்ல. மருதானே இருக்குல்ல, அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டே அவன் சொல்லுது. நீ ஏன் எவ்வளவு வருத்தத்துல இருக்க? அது தெரியாம அது எவ்வளவு சுயநலமா பேசுறா. உன்னை யாரும் புரிஞ்சுக்கல. நீ யாரையும் கட்டிக்காத கஸ்தூரி. உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம 2 பேரும் இப்படி இருந்தோம் கஸ்தூரி. என்னை விட்டா உன்னை யார் நல்லா பார்த்துப்பா? சொல்லு கஸ்தூரி. வேணாம் கஸ்தூரி, நமக்கு யாரும் வேணாம். நான் சொன்னா கேட்பல. உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நம்ம இப்படி இருந்துரும் கஸ்தூரி. சொல்லு கஸ்தூரி. கஸ்தூரி தானே எனக்கு உயிர். எனக்கு வேற யாருமே இல்லை. கஸ்தூரி நீ கல்யாணம் பண்ணி கூட்டு போய் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு நடக்கல. கஸ்தூரி தானே எவ்வளவு. எனக்கு கஸ்தூரி யாருமே இல்லைன்னு ப்ளீஸ்னு. நான் தப்பானவே கிடையாது. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க. கஸ்தூரி விட்டா எனக்கு யாருமே இல்லை. ப்ளீஸ்னு யாருமே இல்லை. தப்பா நினைக்காது. முதல்ல கண்ணத்தோட போ. புரிஞ்சுக்கவே இல்லையே.
நம்பலாம். விடியட்டும், இதை முதல்ல கஸ்தூரிகிட்ட சொல்லிடணும். இதை யார் கொடுத்தாங்க? அக்கா கொடுத்துச்சு. அக்காவா? சரி நீங்க போங்க. என்ன டாக்டர் பாதி மருந்து கீழே விட்டுட்டீங்க? அப்படி இல்லம்மா, மெடிக்கல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஊசியில மருந்து ஏற்றும் போது அதுல காத்து நிறைஞ்சிருக்கும். யாரோட முடியாது இந்த ஊசியை ஏத்தணும்னா அவங்களுக்கு வந்துடும். அதனால அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. அதுக்கு தான் எல்லா டாக்டருமே அந்த ஊசியில இருக்கிற ஏற்றிட்டு ஊசி போடுறாங்க. இப்ப புரியுதுங்களா? அப்படிங்களா? இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? நீ படிச்ச மெடிசன் மற்றவங்களை வாழவும் வைக்கும். நீ சொன்ன மாதிரி ஒண்ணு சாகவும் டாக்டர், இந்த மருந்து இப்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. கதிரு, நீயாடா? கஸ்தூரி, கஸ்தூரி, நம்ம ஊர் எல்லையில மருதும் கதிரும் அடிச்சுக்கிறாங்க. சீக்கிரம் போய் என்னன்னு பாரு. கதிரு, நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்டடா.
ஏன் மாமா அவனை அடிச்ச? என்ன ஆச்சு? மாமா சொல்லு மாமா. அவன் என்ன பண்ணா தெரியுமா? டாக்டர் கொன்றதே இவன்தான். அவனோட பிஹேவியரே சரியில்லை. அவன் உன்னை தப்பா பார்க்கறானோன்னு எனக்கு தோணுது. சச்சா, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. குழந்தைல இருந்தே என் கூட தான் இருக்கான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க அவனை குறை சொல்லாதீங்க. நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். யாரையும் கட்டிக்காத கஸ்தூரி. உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம 2 பேரும் இப்படி இருந்தாலும் கஸ்தூரி. ஐயோ 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 ஐயோ, எல்லாமே போச்சு. அரவிந்த் உனக்கு என்னடா துரோகம் பண்ணாரு? ஏன்டா அவரை கொலை பண்ண? சொல்லுடா, சொல்லு. டேய், உன்னை கூட பிறந்த பொறுப்பா குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேனே. ஆனா உடம்பு பூரா விஷமா வளர்ந்து நிக்கிறியேடா. மாமா கூட எதிர்த்து மல்லி கட்டுற அளவுக்கு வந்துட்டியா? நீ என்ன தொட்டு பேசும் போதெல்லாம் தப்பா இருக்காது தாண்டா நான் நினைச்சேன். ஆனா உன்னோட கேவலமான நினைப்பாலதான் என்ன சுத்தி சுத்தி வந்திருக்கேன்னு இப்பதாண்டா எனக்கு புரியுது. அப்பா அம்மா கூட வளராத புள்ள தப்பாதான் போகுங்கிறதுக்கு நீயும் ஒரு உதாரணம் ஆயிட்டியடா. நான் உன்னை தம்பின்னு வெறும் வார்த்தையில கூப்பிடலடா. அது வெறும் வார்த்தை இல்லடா, என் உசுருடா. அத வேரோட பிடிக்க எரிஞ்சிட்டியடா. நான் கட்டிக்க போற பொண்ணு உன்னை அம்மா ஸ்தானத்துல பாத்துப்பான்னு நினைச்சேன். அப்படிதான் கஸ்தூரியே நினைச்சா. ஆனா அவளையே தப்பா நினைச்சிட்டியடா. இது ஓன் தப்பு இல்லடா. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்காம பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை காதலிக்கிறதும் பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆன பொண்ணை காதலிக்கலாங்கிற இந்த சமூகத்தோட தப்புடா. இப்படி தப்பாவே பார்த்தா பொண்ணுங்க எப்படிடா வாழ முடியும்? இதுக்கு பேர் ஆம்பளத்தனமே இல்லடா. கேவலம் உனக்கு என் உடம்பு தானே வேணும். வா, வந்து எடுத்துக்கோ. வாடா வாடா. என்னடா கஸ்தூரி, நம்ம கதிர் நம்மளை விட்டு போயிட்டான். கஸ்தூரி, உன்னை எப்படிலாம் எப்படிலாம் பாத்துக்கிட்டேன்? எத்தனை கதிரே